விசா மோசடியை அம்பலப்படுத்திய இளைஞர்களுக்கு நெருக்கடி கொடுத்தால் போராட்டம் வெடிக்கும், ஜேவிபி எச்சரிக்கை. பொது தேர்தலை முதலில் நடத்துமாறு பசில் மீண்டும் வலியுறுத்து. இலங்கையில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. மாகாண சபை தேர்தல் வேண்டாம் என கூக்குரலிட்டவர்களே இன்று நடாத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். நசீர் அகமட். ராஜித தலைமையில் புதிய கூட்டணி, ஒன்றிணையும் அரசியல் கட்சிகள். பிக்குவினால் ஆக்கிரமிக்கப்பட்ட திரியாய் பலத்தாமலையடி நாகதம்பிரான் ஆலயம் சப்தநாக விகாரையாக மாற்றம். தமிழ் பொது வேட்பாளர் சிவில் சமூகங்கள் எடுத்த முடிவு. ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு செயலாளர் வழங்கியுள்ள அறிவுறுத்தல். தீர்வில்லையில் தீவிரமடையவுள்ள பல்கலைக்கழக தொழிற்சங்க நடவடிக்கை. சமூக ஊடகங்களில் தன்னை அவமதித்து பதிவு, இராணுவ தளபதி வழக்கு. தொடர்பான விரிவான செய்திகள். விசா விநியோகத்தில் இடம்பெறவிருந்த பாரிய மோசடியை தனியொருவராக இளைஞர் ஒருவர் அம்பலப்படுத்தியுள்ள நிலையில் தவறுகளை அரசாங்கம் திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த இளைஞருக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தினால் அரசாங்கம் மீண்டும் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என ஜேவிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் எச்சரித்துள்ளார். வெளிநாட்டவர்களுக்கான விசா விநியோகத்தில் இடம்பெற்றிருந்த பாரிய மோசடியை இளைஞர் ஒருவர் தனியொருவராக வெளிப்படுத்தியுள்ளார். அரசியலமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பேச்சுரிமையை அந்த இளைஞர் பயன்படுத்தியுள்ளார். அந்த இளைஞர் குறிப்பிட்ட விடயங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியமை தொடர்பில் மக்கள் அவதானம் செலுத்தியதன் பின்னரே அமைச்சரவை பழைய முறைக்கு விசா விநியோகிக்க தீர்மானித்துள்ளது. எனவே அரசாங்கம் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அதனை விடுத்து அந்த இளைஞனுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டால் சட்டத்தரணிகளும் நாட்டு மக்களும் அந்த இளைஞனுக்கு சார்பாக செயற்படுவார்கள். அரசுக்கு எதிராக மீண்டும் ஒன்றிணைவார்கள். அரசு மீண்டும் பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும். மேலும் கடந்த கால நிகழ்வுகளை அரசு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் முதலில் நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பாராளுமன்ற தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முனைப்பு காட்டி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பசில் ராஜபக்ச சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுஜன முன்னணியின் பெரும் எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் பாராளுமன்ற தேர்தல் நடாத்தப்படுவதனை விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் எந்தவொரு தேர்தல் நடாத்தப்பட்டாலும் அதனை எதிர்நோக்க ஆயத்தமாகுமாறு பசில் ராஜபக்ச கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இதேவேளை அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிக்கும் பொதுஜன முன்னணி உறுப்பினர்கள் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என கூறியுள்ளதாக ஆங்கில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இலங்கையில் ஆண்டுதோறும் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் நாட்டில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை 3000 அதிகரித்து செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2015 ஆண்டில் 30,657 ஆக காணப்பட்ட சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை 2023 ஆண்டில் 72,546 உயர்வடைந்துள்ளது என எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விக்கு பதில் அளிக்கும் வகையில் ரமேஷ் பத்ரன இந்த புதிய தகவலை வழங்கியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டாம் என்று கூக்குரலிட்டவர்களே இன்று நடத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் என வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமட் சாடியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியுமே மாகாண சபை தேர்தல் நடாத்தக்கூடாது, தேர்தலை ஒத்திப்போடுமாறு அன்று கூக்குரலிட்டனர். ஆனாலும் அவர்கள் தான் இன்று அதனை நடாத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமட் தெரிவித்துள்ளார். வடமேல் மாகாணத்தின் புதிய ஆளுநர் நசீர் அகமட் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளது. அதனை மேம்படுத்தி வடமேல் மாகாணத்தில் புதிய முதலீட்டாளர்களை கொண்டு வந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளோம். குருநாகல் ஒரு சுற்றுலா வலய மையப்பகுதியாகும். இன்று தம்புள்ளைக்கு இத்தனை சுற்றுலா பயணிகள் செல்கின்றனர். இதன் மூலம் ஹபர் என நாம் என்ன செய்ய வேண்டும்? இதனை நாம் சிறந்த முறையில் கட்டி எழுப்ப வேண்டும். எதிர்காலத்தில் குருநாகல் மாவட்டத்தில் உள்ள குருநாகல், தம்பதனிய போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்.
அத்துடன் இந்த நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்த போது அதனை நிலைநிறுத்திய ஒரே தலைவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. மாகாண சபைகளை நடாத்தக்கூடாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அபு ஹக்கீமும் தான் அன்று எவ்வளவோ கூச்சலிட்டனர். இன்று அவர்களே மீண்டும் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் என தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உருவாக்கியுள்ள புதிய கூட்டணியில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தனது தலைமையில் போருக்கு எதிரான சர்வதேச முன்னணி என்ற பெயரில் அமைப்பொன்றை உருவாக்கியுள்ளார். கடந்த திங்கட்கிழமை போருக்கு எதிரான சர்வதேச முன்னணியின் முதலாவது கலந்துரையாடல் கொழும்பில் இடம்பெற்றது. இதில் ஏராளமான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். சுதந்திர கட்சியின் சார்பில் துமிந்த திசாநாயக்க, தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மனோ கணேசன், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் ரிசாத் பதியுதீன் உட்பட இன்னும் பல அரசியல்வாதிகளும் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். மேலும் ஏராளமான சிவில் அமைப்புகளும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய விசா முறைமை ஊடாக வருடாந்தம் சுமார் 1800 ரூபாய் கோடி மோசடி செய்யப்படும் என்று மதிப்பிடப்படுகின்றதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஆகவே வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்கும் பொறுப்பை வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வழங்கியதன் பின்னணியில் இருப்பவர் யார் என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 12% காணப்பட்ட ஏழ்மை தற்போது 26% உயர்வடைந்துள்ளது. பொருளாதார பாதிப்பால் வங்கி கட்டமைப்பு மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. 2023-12-31ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மாத்திரம் வங்கிகள் அறவிடாத மொத்த கடன் 7387 பில்லியன் ரூபாவாக காணப்படுகின்றது. இது வங்கி கடன்களில் 12% உள்ளது. இந்தியாவின் அறவிடா வங்கி கடன் 6.5%, பங்களாதேஷில் 8%, பாகிஸ்தானில் 7.3% காணப்படுகின்றது. வங்கி கட்டமைப்பில் அறவிட முடியாத கடன் 3%-ஐ காட்டிலும் உயர்வடையும் போது அது வங்கி கட்டமைப்புக்கு ஆரோக்கியமானதாக அமையாது. இலங்கை வங்கியின் அறவிடா கடன் 336 பில்லியன் ரூபாவாகவும், மக்கள் வங்கியின் அறவிடா கடன் 280 பில்லியன் ரூபாவாகவும் காணப்படுகின்றது. குலதெய்வமாக வழிபடப்பட்டு வந்த நாகதம்பிரான் ஆலயத்தை நாகவிகாரையாக மாற்றி தமது வழிபாட்டை தடை செய்துள்ளதாக திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திரியாய் பலத்தாமலையடி பகுதியில் உள்ள நாகதம்பிரான் ஆலயமானது 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் பௌத்த பிக்கு ஒருவரினால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் சப்தநாக விகாரையாக மாற்றப்பட்டு திரியாய் மக்களின் வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாகதம்பிரான் ஆலயத்தில் திரியாய் மக்கள் பரம்பரையாக குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும் 1984ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து சென்று மீண்டும் 2002ஆம் ஆண்டு அப்பகுதியில் மீள குடியேறி ஆலய வழிபாட்டில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2021ஆம் ஆண்டளவில் பௌத்த பிக்கு ஒருவரினால் தமிழ் மக்களின் வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அப்பகுதியில் புதையல் தோண்டியுள்ளதாகவும் திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை தமது வாழ்வாதார தொழிலாக கொண்டுள்ள திரியாய் மக்கள் நெல் விதைப்பின் போதும் அறுவடையின் போதும் வளத்தா மலையடி நாகதம்பிரானுக்கு நேர்த்தி வைத்து பொங்கி படைத்த பின்னரே தமது தொழிலை தொடங்குவதாகவும், புல்மோட்டையைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கூட நம்பிக்கை வைத்து நேர்த்தியை நிறைவேற்றி வந்ததாகவும் பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியாத காரணத்தினாலும் நேர்த்தி கடன்களை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளமையினாலும் ஆலயத்தில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள புல்மோட்டை பிரதான வீதியில் நின்று ஆலயத்தை பார்த்து கற்பூரமேற்றி வழிபட்டு வருவதாக அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தங்களுக்குள்ள துன்பங்கள் வரும்போதெல்லாம் உச்சரிக்கப்படுகின்ற பலத்தா மலையானை வழிபடுவதற்கு அனுமதி வழங்குமாறு திரியாய் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த மாதம் 30ஆம் தேதி வவுனியாவில் வாடி வீட்டு விடுதியில் தமிழர் தாயத்தைச் சேர்ந்த சிவில் சமூகங்களும் மக்கள் அமைப்புகளும் கூடி கதைத்தனர். ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்று மேற்படி சந்திப்பில் முடிவெடுக்கப்பட்டது. ஒரு கூட்டு அறிக்கை வெளியிடப்பட்டது. மத தலைவர்கள், கருத்துருவாக்கிகள் ஏற்கனவே பொது தமிழ் வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னிலைப்படுத்தி கருத்தரங்குகளை ஒழுங்குபடுத்திய மக்கள் மனு என்ற சிவில் அமைப்பு வெளிநாட்டு தூதரகங்களுடனான சந்திப்புகளில் தொடர்ச்சியாக தமிழ் நோக்கு நிலைமையை வெளிப்படுத்தும் தமிழ் சிவில் சமூக மையம் உள்ளிட்ட பல அமைப்புகள், வலிந்து காணாமல் போக செய்யப்பட்டவர்களுக்கான அமைப்பு, அரசியல் கைதிகளுக்கான அமைப்பு ஆகிய குரலற்றவர்களின் குரல் அமைப்பு, வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவ அமைப்புகள், மயிலத்த மடுவில் மேய்ச்சல் தரையை மீட்பதற்காக போராடும் அமைப்பு, தமிழ் பகுதிகளில் தொடர்ச்சியாக இயங்கும் செயற்பாட்டு அமைப்புகள் முதலாக பல்வேறு வகை அமைப்புகள் இந்த சந்திப்பில் பங்கு பெற்றியது.
தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரள்வதும் சிந்திப்பதும் செயற்படுவதும் காலத்தின் தேவை என்ற அடிப்படையில் 30/4/2024 அன்று வவுனியா வாடிவீடு விடுதியில் ஒன்று கூடிய தமிழர் தாயகத்தை பிரதித்துவப்படுத்தும் சிவில் சமூகத்தினர் பின்வரும் தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளனர். தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் தமது இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் பிரயோகிப்பதற்கான ஒரு களமாக ஜனாதிபதி தேர்தலை கையாள்வது. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையில் நிராகரித்து அந்த தேர்தலை நடைமுறையில் ஈழத்தமிழ் மக்களுக்கான பொது வாக்கெடுப்பாக கையாள்வது. அதற்கமைய ஒரு தமிழ் பொது வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவது. அதற்காக சிவில் சமூகம் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவது. தமிழ் மக்களின் நீண்டகால அபிலாசைகளில் ஒன்றான இறைமையுடனான சுய நிர்ணய உரிமையை வெற்றி கொள்வதற்கான பொருத்தமான எதிர்கால கட்டமைப்புகளை நோக்காக கொண்டு செயல்படுவது. இவ்வாறு சிவில் சமூகங்களும் மக்கள் அமைப்புகளும் தங்களுக்கிடையே ஒரு பொது நிலைப்பாட்டை எடுத்தபின் அடுத்த கட்டமாக அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளோடு இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அவ்வாறு பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கும் பொருட்டு கட்சிகளோடு உரையாடுவதற்கென்று ஒரு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. ரயில்வே திணைக்களத்தை மறுசீரமைப்பதற்கான தொடர் முன்மொழிவுகள் அடுத்த மாதத்திற்குள் அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை தற்போது ஆய்வு செய்து வருவதாக அதன் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவித்துள்ளார். அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்று பணிகளை மேற்கொள்வதாகவும் அவர்கள் குழுவின் முன்மொழிவுகளை மீளாய்வு செய்து அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கான பிரேரணையை தயாரிப்பதாகவும் செயலாளர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையின் தீர்மானத்துக்கு அமைவாக தாம் செயல்படுவதாகவும் ரயில்வே துறையை சிறப்பாக செயல்படுத்தும் இழப்பை குறைக்கவும் மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களிடம் ஆயுதப்படை உறுப்பினர்கள் சிக்கக்கூடாது என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 30 ஆண்டுகளாக நாம் நாட்டில் நடந்து வந்த கொடூரமான போரை தோற்கடிக்க தங்கள் உயிரை தியாகம் செய்த ஏராளமான ஆயுதப்படை வீரர்கள் ஒரு குழுவின் மனித கடத்தலின் விளைவாக சட்டவிரோதமாக ரஷ்யா உக்ரைன் போர் முனைக்கு சென்றனர். இந்த போர் முனைகளில் பணிபுரியும் போது கணிசமான எண்ணிக்கையான எமது போர் வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒரு பகுதியினர் காயமடைந்துள்ளதாகவும் உண்மைகள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் முப்படைகளிலும் கௌரவமாக சேவையாற்றி ஓய்வு பெற்ற இவ்வாறான போர் வீரர்கள் வெளிநாட்டில் கூலிப்படையாக செயற்படுவது வருத்தம் அளிக்கிறது. வெளிநாட்டு இராணுவத்தில் சேர்ப்போம், பெரும் சம்பளம் கொடுப்போம், குடியுரிமை மற்றும் பெரும் சலுகைகள் பெறுவோம் என கடத்தல்காரர்கள் கொடுத்த பொய் வாக்குறுதிகளின் அடிப்படையில் போர் வீரர்கள் ரஷ்யா உக்ரைன் போர் முனைக்கு கூலிப்படையாக அனுப்பப்பட்டனர். ஆனால் அவர்களுக்கு சம்பளம் எதுவும் கிடைக்கவில்லை. இறந்தவர்கள் அல்லது காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு இந்த கடத்தல்காரர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் சம்பளம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து கடந்த 3ஆம் தேதி ஆரம்பித்துள்ள தொடர் பணிப்புறக்கணிப்பு இன்றும் தொடர்கின்றது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் சம்பளம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து கடந்த 3ஆம் தேதி ஆரம்பித்துள்ள தொடர் பணிப்புறக்கணிப்பு இன்று 8ஆம் தேதி வரை தொடர்கிறது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் 17 அரச பல்கலைக்கழகங்கள் மற்றும் 17 உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று இடம்பெறும் கலந்துரையாடலில் தமது பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காவிடின் தற்போதைய தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டியுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த பல்கலைக்கழக நிறைவேற்று அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சம்பத் உதயங்க இன்றைய கலந்துரையாடலில் சம்பள வெட்டு தொடர்பான அமைச்சரவை பத்திரம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு தீர்வு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த வேலை நிறுத்தத்துடன் இணைந்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடாத்தப்பட உள்ளதாக தொழிற்சங்க பொது மாநாட்டின் இணை செயலாளர் KLD ரிச்மண்ட் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் காணொலிகளை வெளியிட்டு தம்மை அவமானப்படுத்துவதை நிறுத்துமாறு கோரி ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லியனகே கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று தனிப்பட்ட வழக்கொன்றை தாக்கல் செய்தார். 2024ஆம் ஆண்டின் 29ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் பாதுகாப்பு தொடர்பான சட்டத்தின் பிரிவு 24 படி இந்த வழக்கை அவர் தாக்கல் செய்துள்ளார். இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லிக்கும் வியனகே வாதியாகவும் இந்த தனிப்பட்ட வழக்கின் பிரதிவாதிகளாக துஷார சாலிய ரணவக்க என்ற மிச்சல் ரணவக்க மற்றும் இணைய யூடியூப் மற்றும் கூகுள் நிறுவனம் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இது தொடர்பான தனிப்பட்ட வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே முன்னிலையில் பரிசீலிக்கப்பட உள்ளது.
இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.